كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய நடைமுறைகளிலே அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுக்கு புத்தியாக சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுது அல்லாஹ் அவனை சிறந்தவனாக உயர்ந்தவனாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹுடைய உபதேசங்களை எடுத்து நடக்கும் பொழுது அவனுடைய புத்திசாலித்தனம் விளங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இன்ஃபிதாரிலே அல்லாஹ் நமக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறார். முழு உலக மனிதர்களுக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால், 4 விடயங்கள் நடந்தால்தான் ஞானம் பிறக்கும். 4 விடயங்கள் நடந்தால்தான் ஞானம் பிறக்கும். அப்படி என்றால் உலகத்திலே இந்த 4 விடயங்களும் நடக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு அனைத்து வகையான ஞானங்களும் பிறக்க தொடங்கும். இதில் முதலாவது விடயம் என்ன? அல்லாஹ் சூரத்துல் இன்ஃபிதாரிலே தெளிவுபடுத்துகிறான். இதா ஸமாஉ ஃபதரத் இதா ஸமாஉ ஃபதரத். மிக பயங்கரமான நிகழ்வு அது. என்ன நிகழ்வு? வானம் வெடித்தால், வானம் வெடிக்கக்கூடிய நிகழ்வு. வானம் வெடிக்கும் நிகழ்வு என்பது சாதாரணமாக இருக்காது. ஏனென்றால் முழு உலகத்துக்கும் வானம் பொதுவானது. முழு உலகத்துக்கும் வானம் பொதுவானது. இது ஒரு கண்டத்துக்கான வெடிப்பு அல்ல. வானம் வெடிக்க தொடங்கும் என்றால் மனிதனுக்கு அதுவரைக்கும் ஞானம் பிறப்பது கிடையாது. நீங்கள் எவ்வளோ புத்தி சொன்னாலும் எவ்வளோ உபதேசங்கள் செய்தாலும் மனிதனுடைய சிந்தனை வித்தியாசமானது. மனிதனுடைய சிந்தனை இருக்குதே, அவன் ஒன்றை கண்ணால் கண்டதற்கு பிறகுதான் மனிதன் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் காலை பிடித்து சொல்லுங்கள், ஒருவரிடம் கெஞ்சி பாருங்கள், வாப்பா இவ்வாறெல்லாம் பின்னால இருக்குதுன்னு நீங்க கெஞ்சினாலும் கேட்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அனன் நதீருல் உர்யான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம், நான் ஒரு எச்சரிக்கையாளன். எப்படியான எச்சரிக்கையாளன் தெரியுமா? அல் உர்யான். உர்யான் என்றால் அதாவது உதாரணமாக உங்களுடைய தக்வா பள்ளிவாசல், தக்வா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே விரோதி வந்து விட்டார். இப்பொழுது அதை தெளிவுபடுத்த முடியாது.
வாயால் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே இவர் என்ன செய்கிறார்? தக்வா பள்ளியுடைய வாசல்லே நின்று கொண்டு தன்னுடைய முழு ஆடையையும் கழற்றி நிர்வாணமாக நின்று சொல்கிறார், என்னுடைய மானத்தை நான் வித்து சொல்கிறேன், என்னை நம்புங்கள். என்னுடைய ஒருவன் நிர்வாணமாக நிற்பதென்பது மானத்தை விற்பது. என்னுடைய மானம் போகட்டும், பரவாயில்லை, உங்களை பாதுகாக்க வேண்டும். இதற்குத்தான் சொல்லுவது அனன் நதீருல் உர்யான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அவ்வாறான ஒரு எச்சரிக்கையாளர். சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கை வந்து எவ்வளோ காலம், ஆனால் அந்த எச்சரிக்கையை செவிமடுப்பவர்கள் எத்தனை பேர்? எச்சரிக்கை இன்ஷா அல்லாஹ் இந்த 4 எச்சரிக்கையும் வரப்போகிறது. நாங்கள் நம்பியிருக்கிறோம் 100% இதை மனித சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய கடமை. தமிழ் பேசக்கூடியவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான், இந்த வானம் வெடிக்கும். நாங்கள் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு தடமாறுகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் 4 இடங்களில், இதோடு 5 இடம், சூரா முஸம்மில் 73வது சூரா 18வது ஆயத்திலே அஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பி, வானம் வெடிக்கும் அல்லாஹ் சொல்கிறார். சூரா ஃபுர்கான் 25வது சூரா 25வது ஆயத்திலே وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ, வானம் வெடிக்கும். சூரத்துர் ரஹ்மான் 55வது சூரா 37வது ஆயத்திலே فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ, வானம் வெடிக்கும். சூரத்துன் நபா 78வது சூரா 19வது ஆயத்திலே وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا. சகோதர சகோதரிகளே, எவ்வாறு இந்த நிகழ்வை கற்பனை செய்வது? இப்பொழுது கற்பனை செய்து பார்ப்போம். இதை செய்யாவிட்டால் சிந்திக்க முடியாது. வானம் வெடிக்கும். அது எங்கிருந்து எங்கு வெடிக்கும்? பூர்த்தியாக வெடிக்கும் வானம். இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு சகோதரர்களே, என்றால் ஞானம் பிறப்பதற்கு 4 விடயம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் யார் இந்த உலகத்தில் மார்க்கத்தோடு இருந்தார்களோ அவர்களின் பெருமதி தெரியும். என்று மார்க்கத்துடைய பெருமதி கொஞ்சம் இறங்கி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஆக பெருமதியானவர்கள் மார்க்கமுடையவர்கள். ஆனால் இப்பொழுது பெருமதியானவர்கள் மார்க்கமுடையவர்கள் அல்ல, பணமுடையவர்கள், ஆட்சியுடையவர்கள், அதிகாரமுடையவர்கள் தான் இன்று பெருமதியானவர்கள். சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை பின்பற்றுங்கள், மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள், பூர்த்தியாக மார்க்கத்துக்குள் நுழையுங்கள், நீங்களும் குடும்பத்தோடு நுழையுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக நுழையுங்கள். ஒரு காலை இஸ்லாத்துக்குள்ள வச்சுட்டு மற்ற காலை வெளியே ஒரு சந்தேகத்தில் இல்லை. அவ்வாறு செய்யாதீங்க. ஞானம் பிறக்கும் உங்களுக்கு. முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ وَإِذَا الْكَوَاكِبُ انتَثَرَتْ,
நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்கும், உதிர ஆரம்பிக்கும். முழு நட்சத்திரங்களும் உதிர்ந்து விடும். எங்கு உதிரும்? பூமியை விட பெரும்பெரும் நட்சத்திரங்கள் இருக்கு. இது 2வது நிகழ்வு சகோதரர்களே. உலக மக்களுக்கு பயம் இல்லாமல் சொல்லுங்கள். இதை யாரை பேசுகிறீர்களோ, யாரை காண்கிறீர்களோ சொல்லுங்கள். குர்ஆனிலே இருக்கிறது. 3வது நிகழ்வுதான் وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ. கடல்கள் எல்லாம் ஒரு கடலாக இணைக்கப்படும். முழு கடல்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டுதான் அது எரிய ஆரம்பிக்கும், பத்த ஆரம்பிக்கும். சகோதரர்களே, 4வது நிகழ்வுதான் وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ. கபர்கள் இருக்கிறாங்களே, எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு உலகத்தில் ஸ்ரீலங்காவில், கனடாவில், எங்கெங்கெல்லாம் கபர்களுக்குள் இருக்கிறாங்களே. எங்கட அப்பா, அப்பாட அப்பா, நாங்களும் சில நேரம் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது கபரில் இருப்போம். முழு கபர்களும் வெடித்து மக்கள் எழும்புவோம். நம்பேலுமா? நம்ப முடியும். சகோதரர்களே, பலஸ்தீனுக்கு போயிருப்பீங்க. போனவர்களுக்கு ஒரு அனுபவம். நான் போயிருக்கிறேன் பலஸ்தீன். பலஸ்தீனுடைய இஸ்ரேலுடைய போர்டரிலே எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால், எமிகிரேஷன்ல இருக்கும் பொழுது ஒரு அரை மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஒரு சத்தம் கேட்கும். எமிகிரேஷன்ல சத்தம் கேட்டதோடு முழு ஆபீசர்ஸ், வேலை செய்யக்கூடிய எல்லோருமே என்ன செய்வார்கள்? தங்களுடைய கைகள் இருக்கும் ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்து உடனே தயாராகுவார்கள். எங்களுக்கும் ஆச்சரியம். நாங்களும் என்ன நடக்க, யுத்தம் ஒன்று ஆரம்பிக்க போகுதோ, மாட்டிக்கொண்டோமோ. ஒரு தடவை நடக்கிறது, 2 தடவை, ஒவ்வொரு அரை மணித்தியாலும், ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை உடனே முழு பேரும் தயார் நிலையில் இருப்பார்கள் ஆயுதங்களை ஏந்தி. ஒரு சத்தம் கேட்டதோ எங்களுக்கும் பொறுக்க முடியாமல் ஒருவரிடம் கேட்டோம், இது என்ன நிகழ்வு? அதோடு ஒரு சத்தம் கேட்கும், அப்படியே போய் வேலைகளுக்கு போவார். கேட்டதோடு ஒருவர் சொன்னார், அவங்க ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கும் தயாராகுங்கள், கடைசி போர் ஆரம்பிக்க போகிறது, தஜ்ஜால் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று. இது நான் சொல்வது இன்று நேற்று அல்ல. நாங்கள் சென்றது 2 ஆண்டுகளுக்கு முன்னால். இது எப்பொழுதிருந்தே தயார் நிலையில் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இது குர்ஆனுடைய வாக்கு. நாங்கள் தயார் இல்லையே. எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இந்த 4 நிகழ்வு. முதலாவது, இத ஸமாஉ ஃபதரத், வானம் வெடிக்கும். இரண்டாவது, வஇதல் கவாகிபு தஸரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிரத் தொடங்கும். மூன்றாவது, வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடல்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படும். நான்காவது, வஇதல் குபூரு புஅசிரத், கபர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனே எழும்ப தொடங்குவார்கள். மறுக்க போறீங்களா? மறுத்துடாதீங்க. இந்த 4 நிகழ்வும் நடந்தால் ஞானம் வரும். என்ன ஞானம் வரும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அக்கரத், அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அக்கரத். என்ன ஞானம் பிறக்கும் தெரியுமா? இந்த நோன்பு பிடிச்சிருக்கிறோமே, குர்ஆன் ஓதிருக்கிறோமே, இஃப்தாருக்கு கொடுக்கிறோமே, சஹருக்கு மக்களுக்கு கொடுக்கிறோமே, செலவழிக்கிறோமே, இந்த முற்படுத்திய அமல்களும்
முற்படுத்தாமல் உலகத்திலே வைத்துவிட்டு செல்கிறோமே, இல்லை தேவை தேவை தேவை, சதகா கொடுக்கக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது, மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அமல்கள் செய்யாமல் வைத்திருக்கிறோமே, பிற்படுத்தி வைக்கிறோமே, இதனுடைய பெருமதி தெரியும். அப்போ உலகத்திலே நோன்புடைய பெருமதி விளங்குதில்லை, குர்ஆனுடைய பெருமதி விளங்குதில்லை, தராவீஹுடைய பெருமதி விளங்குதில்லை. விளங்குவதற்கு இந்த நாளும் ஏற்பட வேண்டும் சகோதரர்களே. என் பிள்ளை ஒரு ஹாஃபித், நான் ஒரு குர்ஆனை பாடமாக்கியவள், நான் ஒரு தஃப்சீரை படித்தவள், நான் தஃப்சீர் எழுதுகிறேன், நான் குர்ஆனை படிக்கிறேன். ஏன் பெருமதி தெரிய? பெருமதி தெரிஞ்சா சகோதரர்களே எங்களுக்கு பங்கு கிடைக்காது. முழு பேரும் இதில் இறங்கிடுவாங்க. பெருமதி சுபஹுக்கு முன்னால சுன்னத் தொழுகிறோமே 2 ரக்காத், இந்த 2 ரக்காத்துடைய பெருமதி தெரிஞ்சாலே போதும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ഖൈറും மினத் துன்யா வமா ஃபீஹா. அந்த சுபஹுடைய 2 ரக்காத் உலகத்தை விட சிறந்த. குர்ஆனை படிக்கிறது, அப்ப குர்ஆனை படிக்கிற எவ்வளோ பெரிய பெரிய அமலா இருக்கு. குர்ஆன் எழுதுறது, மரணம் செய்கிறது, பள்ளிவாசல்கள் நடத்தாற்றுறது, மக்களுக்கு தாவத் கொடுக்கு. இப்போ நாங்கள் பேசுகிறோம் இந்த சூரத்துல் இன்ஃபிதார, நீங்கள் ஒரு 10 பேருக்கு பேசுறீங்க, நீங்கள் ஒரு 10 பேருக்கு தாவத் கொடுக்குறீங்க. அது களிமா சொன்னவரோ சொல்லாதவரோ முழு பேருக்கும் உள்ளது தானே. இது களிமா சொன்னவருக்குத்தான் நீங்கள் பேசணும் என்ற அவசியம் இல்லை. இந்த உண்மையை முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய கடமை எங்களுடைய. அல்லாஹ் சொல்றான், இந்த நாளும் நடந்தா உங்களுக்கு ஞானம் பிறக்கும். என்ன ஞானம்? அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அഖரத். நீங்கள் முற்படுத்தியது, நீங்கள் பிற்படுத்தியது. யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வ அഖர். அதனால சகோதரர்களே, முற்படுத்துங்கள், முற்படுத்துங்கள், இருப்பதையெல்லாம் முற்படுத்துங்கள். உடம்பால் நோன்பு பிடித்திருக்கிறோம், பணத்தால் முற்படுத்துங்கள், ஓதி முற்படுத்துங்கள், செய்தி அனுப்பி வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் போய் பார்க்கலாம், முழுதையும் பார்க்கலாம், முழுதுமே இருக்கும். சகோதரர்களே, 1 லட்சம் ரூபா பேங்க்ல போடுறீங்க, 10 வருஷத்துக்கு பிறகு 1 லட்சமாவாக இருக்கும், கூடியிருக்குமே. அல்லாஹ்வும் வளர்த்து வைத்திருப்பார். مثل الذين ينفقون في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة. போட்டது ஒரு விதை, முளைக்குது 7, ஒவ்வொன்றிலையும் 100 700 வளர்த்து வச்சிருப்பான் அல்லாஹ். முற்படுத்துங்கள் சகோதரர்களே, சந்தோஷமாக அமல் செய்யுங்கள். அமல் செய்யக்கூடியவர்கள் கவலைப்படாதீர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் கவலைப்படாதீர்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள் கவலைப்படாதீர்கள், பிள்ளைகளை மார்க்கத்திலே வளர்ப்பவர்கள் தயவு செய்து கவலைப்படாதீர்கள். எதிர்காலம் எங்களுக்குத்தான். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லிவிட்டான், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். அல்லாஹ் எழுதிவிட்டார், இந்த உலகத்தில் வெற்றி அடைவது அல்லாஹ்வும் ரசூலும் தான். ஏண்டா மார்க்கத்தை பின்பற்றுறோம்? என் பிள்ளைகள் மார்க்கம், நான் மார்க்கத்தில் வாழ்றதால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் என்று மட்டும் நினைச்சிறார், என்று மட்டும் நினைச்சிறார். விடிவுதான் சகோதரர்களே, உயர்வுதான். அல்லாஹ் சொல்கிறான், அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அഖரத். அல்லாஹ் மனிதன் ஒரு கேள்வி கேட்க இருக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் الذي خلقك فسواك فعدلك
في أي صورة ما شاء ركبك. மனிதனே மனிதனே, முஸ்லிமே அல்ல, முஸ்லிமே அல்ல, மனிதனே. மனித சமூகத்தினர்களே, சங்கையான ரப்பை விட்டும் உங்களை ஏமாற்றியது எது? மகர்ராக்க, உங்களை ஏமாத்தியது. ஏன் ஏமாத்தி? உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களை ஏமாத்திட்டா. இந்த நோய் ஏமாத்திட்டா உங்களை. மகர்ராக்க, உங்களை ஏமாற்றியது எது? பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டு. உன் ரப்பு யாரு? அல்லாஹ் யாரு? கடினமானவடா? அல்லாஹ் யாரு? வேதனை செய்கிறவடா? அல்லாஹ் யாரு? மொரடனா? அல்லாஹ் இல்லை, கரீம், சங்கையான அல்லாஹ். விளங்கப்படுத்த தவறிட்டோம், அல்லாஹ்வை விளங்கப்படுத்த தவறிட்டோம். அல்லாஹ் வேதனை இறக்கியிருக்கிறான், சோதனை இறக்கியிருக்கிறான். இப்ப பேசுறோம், இதுக்கு முந்தி நாங்க பேச கிடைக்கலையே. அல்லாஹ் நல்ல உலகம் இருந்தது, உலகம் நல்லா இருந்தது, எந்த சோதனையும் இல்லாமல், எந்த வேதனையும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்த காலம். அல்லாஹ்வை பத்தி நாங்க விளங்கப்படுத்தலையே. நாட்டில் தண்டனை குற்றம் இழைத்ததற்கு பிறகு, நாடு ஒரு மனிதனை ஜெயிலே போட்டதற்கு பிறகு நாட்டை மோசமாக பேசுவதா சகோதரர்களே? குற்றம் செய்வதற்கு முன்னால் விளங்கி இருக்க வேண்டும், எனக்கு ஜெயில் இருக்கிறது. நாடு நல்ல நாடு, கனடா நல்ல நாடு, உங்களுடைய நாடு நல்ல நாடு. ஆனால் தவறு செய்தால் தூக்கி அவரை ஜெயிலே போடுகிறது. அதற்காக நாடு பிரச்சினையா? அல்லாஹ் சண்டையாளன், கரீம். தவறு செய்தோம் சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லவில்லை. பாவம் செய்தோம், ஜினா செய்தோம், களவுகள் நடந்தது, உலகத்தில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மியூசிக் நடந்தது. அல்லாஹுடைய சோதனை இறங்கி இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்வை மோசமாக சித்தரிக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், நான் சங்கையாளன். ما غرك بربك الكريم, சங்கையான ரப்பை விட்டு உங்களை ஏமாற்றியது எது? எவ்வளோ சங்கண்டா. அல்லதி خلقك, உங்களை படைச்ச யார்? فسواك, உங்களை வடிவமைத்தது யார்? فعدلك, உங்களை நேராக்கியது யார்? உங்களோட முகத்தை வட்டமாக்கியது, மூக்க வட்டமாக்கியது. ஃபஸவ்வாக் ஃபஅதலக, ரெண்டு கையை நீட்டி பாருங்க எவ்வளோ நேராக இருக்குது கை. ரெண்டு காலை வச்சு பாருங்க எவ்வளோ நேர். விரல்களை பாருங்க, யார் செய்தான் இதை? கேட்டு பாருங்கள். சங்கையான ரப், சங்கையான ரப் செய்தான். இவ்வளோ உபகாரத்தை செய்த ரப்ப விளங்காம உங்களுக்கு எது ஏமாற்றியது? அதை விட பெரிய சங்கைதான். ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், உங்களுக்கென்று ஒரு தோற்றம், தஸ்வீர். உங்களை மாதிரி ஒரு ஆளை நீங்க முழு உலகத்திலே தேடிப்பார். உங்களோட மூஞ்ச போல ஒரு மூஞ்ச தேடிப்பார். ஏழுமா சகோதரர்களே? உலகத்தில் யாருக்காவது ஏழுமா? ஒரு தோற்றம், ஒரு சம்சா இருக்குது, ஒரு பெட்டிஸ் இருக்குது, ஒரு கட்லட் இருக்குது. நோம்புடைய காலம். இந்த பெட்டிஸ் என்றாலே எங்களுக்கு தெரியும் வடிவம், சமுசா என்றாலே ஒரு முக்கோண வடிவம். 50-100 வருடமா எங்களுக்கு சமுசா என்றாலே ஒரு முக்கோண வடிவம் தான் சிந்தனைக்கு வரும். சரி, புதிய ஒரு தோற்றத்தை கொடுங்கள பாப்போம். தோற்றம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் பிள்ளைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தோற்றத்தை கொடுக்க சக்தி உள்ளவன் உலகத்தில் யார் இருக்கிறான்? அல்லாஹ்வை தவிர. அந்த அல்லாஹ் சொல்கிறான், நான் சங்கையான், என் பக்கம் வா, என் பக்கம் நெருங்கு. சகோதரர்களே, நெருங்குவோம், அல்லாஹ்வை அடைவோம். இந்த சோதனைகள் என்ன வரட்டும், என்ன முசீபத் வரட்டும், நான் தான் இந்த உலகத்துடைய கோடீஸ்வரன், நான் தான் இந்த உலகத்துடைய கோடீஸ்வரி, அல்லது நான் ஏழை, இந்த உலகத்தில் என்னை விட ஏழை இல்லை பரவாயில்லை, என்னை விட செல்வந்தன் இல்லை பரவாயில்லை, நான் தான் உலக அழகு ராணி பரவாயில்லை,
நான் தான் உலகத்திலே மிக அழகானவன், பரவாயில்லை, எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கலாம், அனைத்தோடும் அல்லாஹ்வை நெருங்கவும். அனைத்து தன்மைகளோடும் அல்லாஹ்வை நெருங்கவும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த ரமலான் சகோதரர்களே அதற்குரிய காலம். அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கும். நெருங்கி 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 நெருக்கத்துடைய உச்சகட்டம் சகோதரர்களே. நோம்பிருந்து பசித்திருப்பது, தாகித்திருப்பது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. யாருக்குமே தெரியாது. ரகசியமான அமல். நோம்பு ரகசியமான அமல். அல்லாஹ் சொல்கிறான், சரி, கல்லா பல் துகذிபூன பித்தீன். சரி, நீங்க மறுத்துட்டீங்களே, அல்லாஹ்வை மறுத்துட்டீங்களே, கியாமத்தை மறுத்துட்டீங்களே. வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன். உங்களோட மலக்குகளை வைத்திருக்கிறேன், உங்களோட அமல்களை பாதுகாப்பதற்கு. உங்களோட நோம்ப, ஓதல, சதகாவ. கிராமன் காத்திபீன். சங்கையான எழுத்தாளர்கள். அவங்க லேசானவங்க அல்ல, சங்கையானவர்கள். ஏன் சங்கண்டா? டாய்லெட்டில் இருக்கும் பொழுது உள்ளுக்கு வரமாட்டாங்க அந்த மலக்குகள். ஜுனுபாலியாக இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிர்வாணமாக இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் வரமாட்டாங்க. அவ்வளோ சங்கையான மலக்குகள். டாய்லெட்டில் இருக்கும் பொழுது நிர்வாணமாக, ஜுனுபாலியாக, அந்த நேரத்தில் அந்த மலக்குகள் வரமாட்டாங்க. அப்போ அங்கே போய் பாவம் செஞ்ச வெளியே வரும் பொழுது அவரிடம் அந்த நாற்றம் எடுக்கும், துர்வாடை எடுக்கும். அதை வச்சு விலகி கொள்ளுவாங்க, ஒரு பாவம் செஞ்சிருக்கிறார். يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிவார்கள். அல்லாஹ் இப்ப சொல்றார், இறை நேசர்களே, இன்னல் அப்ரார லஃபீ நஈம். இறை நேசர்கள் இன்பமான சொர்க்கத்திலே இருப்பார்கள். அப்ரார்கள் இருக்கிறார்கள், இறை நேசர்கள் சொர்க்கத்திலே தான். அல்லாஹ்வை நெருங்குங்க சகோதரர்களே. சோதனைகளுக்கு மேலே கடந்து போ, எதை வச்சும் கவலைப்படாது. உலகத்தில் சகோதரர்களே, உலக மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுத்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மட்டும்தான். எல்லாருக்கும் ஆறுதல் இருக்கு. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். பயப்படாது, சஞ்சலப்படாது, என்ன நடக்கட்டும், நீங்க உங்களோட அமல்ல முன்னுக்காக இஸ்லாத்துல முன்னேறிக்கொண்டே போகும். அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ الْفُجَّارَ لَفِي جَحِيمٍ. பாவிகள் நரகத்திலே இருப்பார்கள். يَصْلَوْنَهَا يَوْمَ الدِّينِ. அந்த யௌமுத்தீன் இருக்குதே, மாலிக் யௌமித்தீன் ஓதுறோம். அராய்த அல்லதி யுகذிபு பித்தீன். அந்த கியாமத்துடைய நாளையில் அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ. யாரும் மறைய முடியாது, ஒளிக்கல. எங்க போய் ஒளிய சகோதரர்களே? ஸ்ரீலங்காவில் இல்லைண்டா வேறு நாட்டில் போய் ஒளிஞ்சிருவாங்க. எங்க ஒளிய? ஜின்களுக்கும் ஒளிய முடியாது, மனிதர்களுக்கும் ஒளிய முடியாதுண்டா எங்க ஒளிய? وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ. وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ. நபியே, யௌமுத்தீன் என்றால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு? யௌமுத்தீன் என்றா என்ன? மாலிக் யௌமுத்தீன் என்ன? யௌமுத்தீன் என்றா என்ன? திரும்ப ثُمَّ مَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ. நபியே, யௌமுத்தீன் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? யௌமுத்தீனுக்கு விளக்கம் என்ன? வரை விளக்கணம் என்ன? ரெண்டு வரை விளக்கணம். யௌமுத்தீன் என்ற ரெண்டு தான். ஒன்று, யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ. யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ.
யாரும் யாரையும் சொந்தமாக்காத நாள். இப்போ நான் என்ன மட்டும்தான் நான் பார்க்க, என்ன மனைவியை கூட என்னை பார்க்கல, எந்த பிள்ளைய கூட எனக்கு பார்க்க இல்லாத நாள், எந்த வாப்பாவை எந்த உம்மாவை நான் மட்டும்தான். அப்போ சுயநலவாதியாக மாறுற நாள். எந்த பிள்ளை அமல்ல முந்திட்டு போறார், நானும் முந்தோம். எந்த பிள்ளட அமல் எனக்கு வருமா? يَوْمَ لَا تَمْلِكُ نَفْسٌ لِنَفْسٍ شَيْئًا. ஒருவரை ஒருவர் சொந்தமாக்காத நாள். இரண்டாவது யௌமுத்தீனுடைய வரை விளக்கணம், வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். அந்த நாளையுடைய முழு அதிகாரமும் அல்லாஹ்விடம் தான் இருக்கு. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹுவை அடைய கிடையாது. பசித்திருக்கிறோம் யா அல்லாஹ் உனக்காக, தாகித்திருக்கிறோம் யா அல்லாஹ் உனக்காக, குர்ஆன் ஓதுகிறோம் யா அல்லாஹ் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், இந்த குர்ஆனை பேசுகிறோம் யா அல்லாஹ் நீ பேசியதை பேசுகிறோம். ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது இந்த சூரத்துல் இன்ஃபிதாரை தாவத் கொடுங்கள், எத்தி வையுங்கள். சகோதரர்களே, மனித சமூகம் ஒன்றுமே தெரியாமல் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளையும் கண்டதுக்கு பிறகு ஞானம் பிறந்து என்ன செய்ய சகோதரர்களே? ஞானம் பிறக்க வேண்டிய இடத்திலே ஞானம் பிறக்க வேண்டும். காலை வெட்ட வேண்டும் என்று வைத்தியர் சொன்னதற்கு பிறகு நான் சீனி சாப்பிடாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கவலைப்படுவது மடத்தனமா இல்லையா? இந்த நாளையும் கண்டதற்கு கவலைப்படுவது பெரும் மடத்தனம் சகோதரர்களே. ஆகவே மனித சமூகத்துக்கு இந்த அமானிதத்தை எத்தி வையுங்கள். இந்த நாளும் நடந்தால் ஞானம் பிறக்கும். அதற்கு பிறகு சீதேவிகள் முன்னேறி செல்வார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மனிதர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தி அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி எல்லோருமே சந்தோஷமாக சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க யா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய நோன்புகளை கபூல் செய்து, திலாவத்துகளை கபூல் செய்து, முழு உலக மனிதர்களையும் உனது குர்ஆன் பக்கம், இந்த சூரத்துல் இன்ஃபிதாரின் பக்கம் முழு மக்களையும் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.